ஹாய் வியூவர்ஸ், இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா பயிற்சி 7.3ல் 5th கொஷின். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு பார்ட் f(x) = 1/x என்ற சார்பிற்கு a, bயை மிகை முழு எண்களாக கொண்ட மூடிய இடைவெளி a, bயில் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி இறுதி மதிப்பு √ab என நிறுவுகன்னு கேட்குறாங்க. அப்போது சராசரி மதிப்பு தேற்றங்கிறது இந்த லெக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றம் தான். இறுதி மதிப்புங்கிறது அந்த சி வேல்யூ சொல்கிறாங்க. லெக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றத்தில் வரக்கூடிய இறுதி மதிப்புங்கிறது அந்த சி f(c) = f(b - f(a) சொல்கிறோம் இல்லையா, அந்த இறுதி மதிப்பு தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த இறுதி மதிப்பு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த இறுதி மதிப்பு என்னன்னா √ab அப்படின்னு சொல்லி நிரூபிக்க சொல்கிறாங்க. இது எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். தீர்வு முதல்ல சார்பை எழுதிக்கோங்க. f(x) = 1/x. இடைவெளி என்ன a, b. இது பார்த்தீங்கன்னா மிகை முழு எண்களை கொண்ட இடைவெளின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் எதுவுமே நெகட்டிவ் நம்பர் கிடையாது. மிகை முழு எண் சொன்னதுனால இதில் ஜீரோவும் வராது இல்லைங்களா. ஜீரோ மைனஸ் நம்பர் இதில் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இது தொடர்ச்சியானதா அப்படின்னு பார்க்கணும். சார்பு பார்த்தீங்கன்னா ஒரு பின்ன வடிவிலான சார்பு இல்லையா, ரேஷனல் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம என்ன செய்யணும், கீழே இருக்கக்கூடிய மதிப்பு ஜீரோ ஆகக்கூடிய எக்ஸ் மதிப்பில் மட்டும்தான் சார்புக்கு மதிப்பு இருக்காது. கீழே பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ் இருக்கிறதுனால பகுதியில் எக்ஸுக்கு 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இன்ஃபினிட்டி ஆகும். ஆனால் எக்ஸுக்கு 0ங்கிற மதிப்பு நம்ம இடைவெளியில் இருக்குமானா இருக்காது. ஏன்னா இந்த இடைவெளியில் அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, மிகை முழு எண் இடைவெளின்னு சொல்லிட்டாங்க. மிகை முழு எண்களை கொண்ட இடைவெளின்னு சொல்லிட்டதுனால இங்கே எக்ஸுக்கு 0 பாசிபிள் இல்லை இடைவெளியில். அப்போ இந்த இடைவெளி முழுவதும் இந்த சார்புக்கு மதிப்பு கட்டாயம் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த சார்பு எஃப் ஆனது மூடிய இடைவெளி a, bயில் தொடர்ச்சியானதுன்னு சொல்லிடலாம். அப்புறம் இதனுடைய வகையீடு தக்கதா அப்படின்னு பார்க்கணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். f(x) என்ன வரும், 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x² அப்படின்னு நிறைய ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். ஸோ 1/x டிஃப்ரென்ஷியேஷன் -1/x². இதுக்கும் அப்படி தான். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 போடும்பொழுது தான் இது வேல்யூ கிடைக்காம போகும். ஆனால் எக்ஸுக்கு 0ங்கிற கேஸ் இந்த இடைவெளியில் இருக்கானா இருக்காது. ஏன்னா இது என்ன இடைவெளி, மிகை முழு எண் இடைவெளி. அதனால் கட்டாயம் இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய அனைத்து எக்ஸ் மதிப்புகளுக்குமே f' வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மெய் மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், therefore f ஆனது திறந்த இடைவெளி a, bயில் வகையிடத்தக்கது. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே இதில் ஓகே ஆயிடுச்சு. அப்போது சராசரி மதிப்பு தேற்றப்படி f'(c) = f(b) minus f(a)/b - a என்றவாறு நம்மளால் என்ன செய்ய முடியும், சிங்கிற ஒரு மதிப்பு நம்மளுக்கு எங்கே இருக்கும், திறந்த இடைவெளி a, bயில் நமக்கு கிடைக்கும். அப்போது f'(c)ங்கிறது என்ன, f'(x)ல் எக்ஸுக்கு பதிலாக சின்னு போட்டால் f'(c). அப்போ -1/c² = f(b)ங்கிறது என்ன, f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக b போட்டால் 1/b மைனஸ் அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக a போட்டால் 1/a/b - a. தட் இஸ் இந்த பிக்கும் ஏக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ab. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்பொழுது இங்கே a வரும், இங்கே b போயிடும். ஸோ a - b/ab. கீழே என்ன வருது, b - a வருது. இது இதனுடைய மதிப்பு -1/c² மதிப்பு. அப்போ 1/c² வேணும்னா ரைட் சைடில் மைனஸ் போடணும். அப்போ -a - b/b - a அப்படின்னு வரும். மைனஸ் உள்ள பெருக்கும் பொழுது b - a மாறிடுது. b - a/ab/b - a. இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கடைசியாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1/ab மட்டும் ரிமைனிங் நிற்குது. ஸோ 1/c² = 1/ab. அப்போது ரெண்டு பக்கமும் தலைகீழாக மாற்றணும்னா c² = ab. அப்போ c = √ab இல்லையா. ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வரும், பட் மைனஸுங்கிறது நம்ம இடைவெளிக்குள்ளே வராது. அப்போ c = +√ab மட்டும்தான் நமக்கு தேவையான மதிப்பு. இது பார்த்தீங்கன்னா ab இரண்டினுடைய பெருக்கு சராசரின்னு சொல்லலாம் இல்லையா. √ab என்ன, a மற்றும் b என்ற இரண்டு எண்களினுடைய பெருக்கு சராசரி அப்படிங்கிறதுனால √ab கட்டாயம் இந்த ஏபிக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ a, bங்கிற இடைவெளியில் இருக்கக்கூடிய இறுதி மதிப்பு வந்து என்னென்னா √ab மட்டும்தான். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, f(x) = ax² + bx + c என்ற சார்பிற்கு எந்த ஒரு மூடிய இடைவெளி a, bயில் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி இறுதி மதிப்பு a+b/2 என நிறுவுகன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுலேயுமே இடைவெளி இது வந்து மிகை எண்களை கொண்ட இடைவெளி. இது வந்து எந்த ஒரு இடைவெளின்னு வேணாலும் சொல்கிறாங்க. இது பாசிட்டிவ் இன்டர்வலாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் இன்டர்வலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இங்கே
இங்கே சார்பு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இது எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தீர்வு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே இடைவெளி ஏ கமா பி. இது வந்து எந்த ஒரு இடைவெளி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க, ப்ளஸோ மைனஸோ இருக்கலாம். அடுத்து இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பல்லுறுப்புக்கோவை இல்லையா. எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா பல்லுறுப்புக்கோவை சார்பாக இருக்குது. பல்லுறுப்புக்கோவை சார்பாக இருந்தால் அது வந்து எந்த இடைவெளியாக இருந்தாலும் தொடர்ச்சியானதாக இருக்கும், வகையிடத்தக்கதாகவுமே இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஆப்வியஸாக அப்படி எழுதிடலாம். எஃப் ஆனது மூடிய இடைவெளி ஏ கமா பியில் தொடர்ச்சியானது. அடுத்து வகையிடத்தக்கது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x இல்லையா. ஏ இன்ட்டு 2x ப்ளஸ் பிஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் b ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட்டு 0 இருக்குது. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வருது, 2ax ப்ளஸ் b அப்படின்னு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பல்லுறுப்புக்கோவை வடிவில் தான் இருக்குது இல்லையா, ஒருபடி பல்லுறுப்புக்கோவை. அதனால் இதுக்குமே எந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸ் மதிப்பு போட்டாலும் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அதனால் இது வந்து வகையிடத்தக்கது இல்லையா. அப்போது தேர்ஃபோர் எஃப் ஆனது திறந்த இடைவெளி ஏ கமா பியில் வகையிடத்தக்கது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது சராசரி மதிப்பு தேற்றப்படி எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு என்ன வரும், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ என்றவாறு சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி காண இயலும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக சி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள். எஃப் டேஷ் ஆஃப் சிக்கு என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சின்னு போட்டால் 2a சி ப்ளஸ் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிங்கிறது எக்ஸுக்கு பதிலாக பி அப்படின்னு நம்ம இதில் பிரதிக்கணும். ஸோ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏங்கிறது என்ன, எக்ஸுக்கு பதிலாக ஏ அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷனில் பிரதிக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ப்ளஸ் சி பை பி மைனஸ் ஏ. இதில் பார்த்தீங்கன்னா சி மைனஸ் சி ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏஏ ஸ்கொயர் ரெண்டையும் கழிக்கும் பொழுது ஏ பொதுவாக இருக்கு இல்லையா, அதனால் அது என்ன பண்ணுறோம், பொதுவாக எடுத்துக்கிறோம். ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். பிபி மைனஸ் பிஏ அப்படின்னா ரெண்டுலேயும் பொதுவாக பி இருக்குது, அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், பி இன்ட்டு பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிடலாம் பை பி மைனஸ் ஏ. இதில் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிறது என்ன வரும், ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏன்னு சொல்லிடலாம் இல்லையா, ப்ளஸ் பி இன்ட்டு பி மைனஸ் ஏ பை பி மைனஸ் ஏ. மேலேயும் ரெண்டு டேர்ம்லையும் பி மைனஸ் ஏ பொதுவாக இருக்குது, இல்லை பி மைனஸ் ஏவை ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணிட்டா ரெண்டுலேயும் இருக்கிற பி மைனஸ் ஏ கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் என்ன வரும், ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு மட்டும் இருக்கும். லெஃப்ட் சைடில் 2ac ப்ளஸ் பின்னு இருக்கும். இந்த பி ரைட் சைடு போச்சுன்னா பி மைனஸ் பின்னு ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போது நம்மளுக்கு வேண்டியது சி மட்டும்தான். ஸோ சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம் பை 2a அப்படின்னு கீழே கொண்டு வந்துடுறோம். ஏ என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. ஸோ சி மதிப்பு என்ன, ஏ ப்ளஸ் பி பை 2. ஸோ ஏவும் பியும் எந்த ரெண்டு நம்பராக இருந்தாலும், எந்த எண்களாக இருந்தாலும் சரி, அவற்றினுடைய கூட்டு சராசரி ஏ ப்ளஸ் பி பை 2ங்கிறது என்ன, கூட்டு சராசரி. அதனுடைய கூட்டு சராசரி ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் சி எதில் தான் இருக்கும், கட்டாயம் திறந்த இடைவெளி ஏ கமா பியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் அவங்க கேட்ட லக்ராஞ்சியினுடைய சராசரி மதிப்பு தேர்தல் கிடைக்கக்கூடிய இறுதி மதிப்பு சி மதிப்பு ஏ ப்ளஸ் பி பை 2 நிரூபிக்க சொன்னாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி பை 2 நம்ம என்ன பண்ணிட்டோம், நிரூபிச்சிட்டோம்.